டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதுற T20 சீரிஸோட கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த மாரி ஒரு மேட்ச் இன்டர்நேஷனல் T20ல விளையாடுனதே கிடையாது. ஏன்னா, ஒரு சூப்பர் ஓவர் வந்து நெறைய நடந்திருக்குது. ஆனா, டபுள் சூப்பர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல மட்டும் தான் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பயங்கரமா பயம்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆப்கானிஸ்தான் டீம் வந்து குடுத்துருக்காங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க இந்த பவுலிங்ல. ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல மிரள வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துருந்தாங்க. டாப் 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்தது. இந்த குல்புதீன், குர்பாஸ், இப்ராஹிம் சர்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளேயருமே அந்த அளவுக்கு சூப்பரா விளையாண்டாங்க. இந்தியன் டீம் பொறுத்தவரையுமே 212 ரன் அடிச்சிருந்தாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 213 ரன் எப்புட்றா இந்த ஆப்கானிஸ்தான் டீம் சேஸ் பண்ணுவாங்க? ஈஸியா இந்தியா டீம் வின் பண்ணிருவாங்க. ஒரு 60 இல்ல எபோவ் 50 ரன்ஸ்க்கு மேல வின் பண்ணிருவாங்க. இல்ல ஒரு 30, 40 பிளஸ் ரன்ஸ்க்கு மேல வின் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, நீங்க ஏன் அப்படிலாம் நெனைக்கிறீங்க? நாங்க அப்படி சொல்லவே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் டீம் குடுத்திருந்தாங்க. வேற லெவல்ல ஒரு மேட்ச்ன்னு தான் சொல்லணும். அதுவும் சூப்பர் ஓவர் இருக்குது பாருங்க. செம்மையா இருந்துச்சு. சூப்பர் ஓவருக்கு முன்னாடி இந்த சேசிங்க எப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா, ஒரு நார்மலான சேசிங்கா போயி, லாஸ்ட் 5 ஓவர் மிரள வச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் டீம. அதுவும் முகமது நபி அடிச்ச அடிக்கும், குல்புதீன் நெய்ப் அடிச்ச அடிக்கும், ஒரு தரமான ஒரு T20 மேட்ச்ச இன்னைக்கு சூப்பரா பார்த்திருந்தோம் நம்ம. அதே ஆப்கானிஸ்தான் டீமும், இந்தியா டீமும் மோதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா மேட்ச் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து 212 ரன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஓவர்ல 18 ரன் அடிக்கணும். அந்த லாஸ்ட் ஓவர்ல 18 ரன் அடிச்சுருவாங்க. 19 ரன் அடிக்கணும். 18 ரன் அடிச்சுருவாங்க. அந்த 1 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஓவர் நடக்கும். சூப்பர் ஓவர் பார்த்தீங்கன்னா, 13 ரன் இருப்பாங்க. லாஸ்ட் பால்ல முகமது நபியோட கால்ல பட்டு ரன்னு போகும். 3 ரன் எக்ஸ்ட்ரா ஓடுவாங்க. 16 ரன். அந்த 16 ரன் அடிக்க முடியாம இந்தியா பார்த்தீங்கன்னா, 16லயே நிப்பாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அவரு மிஸ் பண்ணிருவாரு. பேட்ல பட்டு பின்னாடி போயிரும். ரிங்கு சிங்க மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஒரு சூப்பர் ஓவர். ஃபர்ஸ்ட் 2 பால் ரோஹித் சர்மா 6, 4ன்னு அடிப்பாரு. 3வது பால் சிங்கிள் அடிப்பாரு. லாஸ்ட் 3 பால்ல 2 விக்கெட் விழுந்துரும். அந்த சூப்பர் ஓவரும் முடிஞ்சிரும். 11 ரன். 12 ரன் சேசிங் பண்ண ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா விக்கெட் விட்டுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து கன்சிஸ்டன்ட்டா 2 விக்கெட் விட்டுருவாங்க. 2 விக்கெட் இழந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஓவர்ல 2வது சூப்பர் ஓவர்ல இந்தியா டீம் வின் பண்ற மாரி இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. நானும் சரி, யாருமே சரி, யாருமே இந்த மாரி ஒரு மேட்ச் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்திய அணியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, சொதப்பிட்டாங்க ஸ்டார்ட்டிங்ல. ஆனா, எண்டிங்ல லாஸ்ட் 2 ஓவர் மட்டுமே 58 ரன்னு. 22 ரன்னு 19வது ஓவரு, 36 ரன்னு லாஸ்ட் ஓவரு. அந்த 36 ரன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வர கிடையாது. நோ பால்ல வந்துச்சு. அது நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே பார்த்துருப்போம். அதுவும் ரிங்கு சிங் அடிச்ச 6லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ரோஹித் சர்மா மட்டுமே இந்த சீரிஸ்ல 2 மேட்ச் அவர் விளையாட கிடையாது. 2 மேட்ச் டக் அவுட் தான் ஆயிருந்தாரு. ஆனா 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வியக்கிற விதமா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டோட தான் அவர் வந்து இந்த மேட்சே கொண்டு போயிருந்தாரு. ஏன்னா T20 கிரிக்கெட்ல இதுவரையிலும் 4 செஞ்சுரி அடிச்சது தான் ஹையஸ்ட் T20 செஞ்சுரிஸா இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பிளேயரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, 5 செஞ்சுரி அடிச்சுட்டாரு. 4 செஞ்சுரி யார் யார் அடிச்சிருந்தான்னு கேட்டீங்கன்னா, இதே ரோஹித் சர்மா அடிச்சிருந்தாரு. சூரியகுமார் யாதவ் அடிச்சிருந்தாரு. மேக்ஸ்வெல் அடிச்சிருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, 5வது செஞ்சுரியா ரோஹித் சர்மா அடிச்சு, இப்ப டாப்ல இருக்கிறாரு. அவரு இருக்கிறவரையிலுமே இப்ப சூரியகுமார் யாதவும், மேக்ஸ்வெல்லும் அடிச்சா மட்டும் தான் இவரோட ரெக்கார்ட் வந்து பீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான பிளேயர் T20ல அப்படின்றத ரோஹித் சர்மா நிரூபிச்சுட்டாரு. இவரு ஒரு ஒரு நார்மலான பிளேயர் மாரியே விளையாட கிடையாதுங்க. ஆனா ரோஹித் சர்மா. எப்படி மேட்ச கொண்டு போனாரு. ஆனா எப்படியோ மாத்திட்டாரு. 6 6 ரிங்கு சிங், 8 6 ரோஹித் சர்மா. அதுக்கு முன்னாடி வரலும் ஒரு 6 கூட அடிக்க கிடையாது. மொத்தம் 4 விக்கெட் இந்திய டீம்ல விழுந்துச்சு. 6 பேர் பேட்டிங் அடிச்சாங்க. இந்த 4 விக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும், ரிங்கு சிங்கும் மட்டும் தான் 5 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 5 ரன்னுக்குள்ள தான் அடிச்சிருந்தாங்க. ஒரு 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா, டக் அவுட். ஒண்ணு அதுவும் கோல்டன் டக். விராட் கோலியும் சரி, சஞ்சு சாம்சனும் சரி. சிவம் துபே 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா, எனக்கு இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால ஓப்பனிங் அனுப்புனதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ரிங்கு சிங் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஆனா, அவங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு போனது பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் நானு வந்து கொஞ்சம் இதா தான் பார்க்குறேன். நீங்க ஓப்பனிங் காம்பினேஷன்ல ஒரு யங் பிளேயர் பயம் இல்லாத விளையாடுறாருலாம் கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு ஹிட்டர் அனுப்பிச்சுட்ருந்தா இந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் அந்த அளவுக்கு இழுத்துட்டு போ வேண்டிய அவசியமும் கிடைச்சிருக்காது. அதனால நான் சொல்ல வரேன். ஆப்கானிஸ்தான் டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா விட்டோம். ஆனா அவங்க சாதாரணமாலாம் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும். இத்தனையும் அவங்க டீம்ல 3 பேர் தாங்க விளையாண்டாங்க. ரஹ்மத்துல்லா குர்பாஸ் விளையாண்டாரு. இப்ராஹிம் ஜர்தான் விளையாண்டாரு. அப்புறமேட்டு குல்புதீன் நெய்ப் விளையாண்டாரு. அப்புறமேட்டு முகமது நபி விளையாண்டாரு. இந்த 3 பிளேயர் மட்டும் தான் 50 ரன் அடிச்சாங்க. அதுவும் குல்புதீன் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வின் பண்ணிருவாங்கன்னு நெனச்சோம். அந்த அளவுக்கு குல்புதீனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ விட ஒரு பெட்டருக்கு மேல ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஓப்பனிங்ல அடிக்கிற ஸ்கோர் வந்து பெரிய ஸ்கோர் கிடையாது. சேசிங்ல அடிச்சாங்க பாருங்க. அதுதாங்க மேட்ரு. தரமா விளையாண்டாங்க. அவங்க T20 வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குவார்ட்டர் ஃபைனல் இல்ல செமி ஃபைனல் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். செமி ஃபைனல் வந்து ரொம்ப ஓவர்ன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டீம் இந்த மாரி விளையாடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதனால நான் சொல்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சத்தியமா நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரெடிக்ட் பண்ணவே முடியல இந்த மேட்ச்ல T20 டீம பொறுத்தவரையிலுமே பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா, அடுத்து டெஸ்ட் சீரிஸ் நடக்கப்போது. அதுக்கடுத்து ஐபிஎல் நடக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் T20 வேர்ல்டு கப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.